ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து டாஸ்க்லாம் நடந்ததெல்லாம் செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்குலாம் சூப்பரா போயிட்டு இருந்தது. ஆனா இந்த பேசுறாங்க பாருங்களேன், அது வந்து ஆக்சுவலா எபிசோடு வந்து என்னதான் 1.5 மணி நேரத்துக்கு போட்டு அவங்க பேசின நிறைய விஷயத்த காமிச்சாலுமே லைவ்ல பார்த்தவங்க வந்து மண்டை சூடாகி ஐயோ விட்டுருங்கடா சாமி, ஏன்டா இப்படி பண்றீங்க, எல்லாரும் வல 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 வலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இன்னும் அங்க உட்கார்ந்து இருந்தா மண்டை வெடிச்சிரும் போல நம்மளுக்கு. இன்னும் எனக்கு வந்து என்னன்னா அந்த டாஸ்க வந்து அந்த டாஸ்க்குக்காக பேசுறாங்களா இல்ல அந்த இதுக்காக பேசுறாங்க, அப்படி கிடையாது. அண்ணி நந்துச்சே, அப்ப நீ குத்தியே, இப்ப நீ வாங்கினியே, எரிச்சலா இருக்குது. எல்லாரையும் பட்டிமன்றத்துல உட்கார வச்சு பேச வைக்கலாம், அவ்வளோ பேசுறாங்க எல்லாம். அதுவும் இவங்க தீபக் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்டா அப்படின்னு, எரிச்சலாவே இருந்துச்சு. சோ அந்த கான்வர்சேஷன் எல்லாம் விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஆக்சுவலா வந்து 3 கேம்ஸ் வந்து நடந்துச்சு. அந்த 3 கேமுமே வந்து பாத்தீங்கன்னா டப்பு 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 டப்புட்டு நடக்கிற கேம்ஸே இல்ல, எல்லாமே வளவல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலைல ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கேம் 4 டிடிஎஃப் கான கேம் 4ல வந்து பாத்தீங்கன்னா பேசி பாயிண்ட வாங்குங்க. இது முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரிக்காகவே டிசைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் கண்ணை வந்து கட்டிட்டு போய் வைக்கிறது, இதுல வந்து உள்ள கிளாஸ் போட்டிருந்தாங்க, அதனால வந்து கண்ணு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அப்ப நல்லாவே மடக்கி இருக்கலாமே, ஏன் அருண் வேணும் இப்படி மடக்கினாரு என்னவோ தெரியல. அப்ப அதுக்கு கம்முன்னு இருந்தாங்க. தீபக் வந்து அப்படி ஏதோ வச்சிருந்தப்போ சரியா மாட்டுங்கன்னு சொன்னாங்க. சோ இந்த இடத்துல அருணுக்கு ஃபேவரட்டிசம் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அடுத்த ராணுவுக்கு பை சௌந்தர்யா புண்ணியம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது டாஸ்க் வந்து என்னது, ரெண்டாவது டாஸ்க் என்ன, ரெண்டாவது டாஸ்க் தான் வந்து இந்த போட்டோ புடுங்கி எடுத்துட்டு வந்து வச்சு அந்த இதுல வந்து பெல் அடிச்சு அந்த பாட்ல எரிக்க வைக்கிறது. இது வந்து எனக்கு யாருக்குமே ஃபேவரட்டிசம் பண்ண மாதிரி தெரியல. ராணுவ வந்து அந்த காங் எடுத்துட்டு வந்து அடிக்கிறதுக்கு வராங்கன்றது வந்து பார்க்க வந்து அன்எத்திக்கலா இருந்ததுன்னு ஒரு சண்டை வந்துச்சு. அது செகண்ட் லெவல்ல வந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் லெவல் இட் வாஸ் டோட்டலி ரயான்ஸ் கேம். அதுலயுமே அதுக்குமே வந்து முத்துக்குமரனுக்கு நிறைய முரண்பாடு இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே பேசிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு அடுத்து மூணாவது கேம் வந்து இல்ல லெவல் 2 தான். மூணாவது கேம் வந்து இது அந்த ஹைட்ல வந்து இந்த புடிச்சிட்டு இருக்கிறது. இது விஷாலுக்காகவே பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா விஷால் முதல்ல எடுத்தோன்னா 5 விரல வச்சாரு, அவர் இப்படி வச்சாரு, இப்படி புடிச்சிட்டு இருந்தாரு, அவர் இப்படினாரு மாத்திட்டே தர. ஆனா பவித்ரா எதுவுமே பண்ணல, ஆனா லைட் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கேம்ல ஃபேவரட்டிசம் பண்றாங்க. அங்க பவித்ராக்கு நடந்தது அநியாயம். அவங்க நவுத்தவே இல்ல, இது ஹேண்ட் லைட்டா அவங்க ஆக்சுவலா சொல்ல போனா விஷால்லாம் வந்து நல்லா கையை இறக்குறாரு, நல்லா பேசிட்டு கூட உட்கார்ந்துருந்தாரு. அவருக்கெல்லாம் நடந்ததெல்லாம் வந்து என்னால என்ன சொல்றது. ஏன்னா முத்துக்குமரன் கூட நல்லா விரல்லாம் இறக்கி ஒரு விரல்லா வச்சாரு, அவருக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகல. அது தீபக் அந்த ட்ரை பண்ணும்போது தீபக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்ப 4வது டாஸ்க் வந்து பேச்சாலேயே வின் பண்ணுன்றதுக்காக முத்துக்குமரன் மஞ்சரிக்கு வந்து இது பண்ண மாதிரி இருந்தது. 5வது டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே வந்து ஃபேவரட்டிசம் மாதிரி தெரியல. அப்ப அந்த கேம் நிறுத்திட்டாங்களா? ஜாக்லின் இல்ல, அதுக்கடுத்த சௌந்தர்யா போனாங்களே, அதோட நிறுத்திட்டு இருக்காங்க போலகுது. எதுவுமே வரல. அடுத்த 6வது கேம். 6வது கேம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் ஆடி அந்த கேம் வந்து செல்லாதுன்னு சொல்லி அப்பயும் முத்துக்குமரன் தான் வின் பண்ணாரு. 2வது விஷால் வந்தாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, ரயானை வின் பண்ண வைக்கிறதுக்காக வந்து பண்ணிட்டாங்க. சோ ரயானுக்கு ஃபேவரட்டிசம். சோ பிக் பாஸ் வந்து ஆக மொத்தம் எல்லாருக்கும் ஃபேவரட்டிசம் காட்டுறாரு, எல்லாருக்கும் ஒரு கேம்ல. ஆமா, அப்படி வந்து சொல்ல வேண்டியதுதான். சோ இன்னைக்கு நடந்தது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்னா ரயானுக்கும் முத்துக்குமரனுக்கும் முட்டிக்குச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, ரயான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே முத்துக்குமரன் வந்து எல்லாரையும் கேங்கா கூட்டிட்டு வந்து ரயானையோ இல்ல அவங்களோட சார்ந்தவங்களையோ அவுட் பண்ணது வந்து அன்எத்திக்கலா இருந்தது. இவர் சொல்றாரு அவரோட கேங்க வந்து எலிமினேட் பண்ணது அன்எத்திக்கல். ஆனா அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் மீன் பண்ணது என்ன அடிக்கிறதுக்காக நீங்க 5 பேர் வந்து குரூப் போட்டுக்கிட்டு வந்து உங்களுக்கு தனியா கூட வர்றதுக்கு பயம். அத வந்து அப்படியே சொல்றாரு, நீங்க பயந்தீங்க. அப்ப முத்துக்குமரன் என்ன சொன்னா, ஒன்ன க்ளோஸ் பண்றதுக்கு மட்டும் நாங்க அலையன்ஸ் போடல, அவங்க கேர்ள்ஸ்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து அவுட் பண்றதுக்கு தான் நாங்க பிளான் போட்டோம். ஆனா ரயான் வந்து திட்டோட்டமா எனக்காக. இப்ப இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, ரயான் வந்து தனக்காக தான் தற்பெருமைய வந்து சொல்லி நான் என்ன ஒருத்தனை அவுட் பண்றதுக்காக தான் நீங்க அலையன்ஸ் போட்டீங்க அப்படின்னாங்க. இப்ப உங்க ஒருத்தரை மட்டும் அவுட் பண்றதுக்கு அலையன்ஸ் போட்டிருந்தா மத்தவங்க யாருக்குமே அவங்க அலையன்ஸ் நின்று இருக்க மாட்டாங்கல்ல. என்னமா? சோ அப்ப மத்தவங்க எல்லாருமே அங்க உட்காந்து உங்களுக்காக மத்தவங்களா இருந்தாங்க, அவங்க இண்டிவிஜுவல் கேம் அப்பவே ஆடி இருப்பாங்களே. கண்டிப்பா
சோ எல்லாருக்கும் செத்தா போட்டாங்க. பட் இந்த இடத்துல எனக்கு வந்து முத்துக்குமரன் என்ன வந்து இதா இருந்துச்சுன்னா, ரயான் சொன்ன ஒரு விஷயம் அன்எத்திக்கல்ன்றது கரெக்டான ஒரு விஷயம் தான். அந்த அன்எத்திக்கல்ன்ற வேர்ட இவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் எதையுமே. ஆனா முத்துக்குமரன் வாயில சாரி இல்ல நான் அப்படிதான் சொல்லிட்டேன், என் தப்பு தான் அந்த மாதிரி வரவே வராது. அது அவர் வர வைக்கவே முடியாது. அவர் வந்து அப்படியே புடிச்சிருப்பாரு. அவங்களுக்கு அப்படி தோணுதா, சரி விட்டுக்கோங்க, சரி அப்படி சொல்ல வேண்டாம், இனிமே சொல்லல, இனிமே பண்ணல, நெவர் லைக் சாரி. அதான் அது மாதிரி இந்த மாதிரியே போயிட்டே இருக்குன்னா ஒரு பேச்சுன்றது நெவர் எண்டிங்கா இருக்கு. ஆமா, அவர் ஒரு பக்கம் ரயானும் முத்துக்குமரனும் இது பண்றாங்க, அவங்கள சமாதானம் பண்ணாங்க, மஞ்சரியும் ஜாக்லின் போறாங்க, ஒரு பக்கம் தீபக் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன பண்ணாலும் முத்துக்குமரனை அங்க ஒத்துக்க வைக்கவே முடிய மாட்டேங்குது. நீங்க ரயான் வந்து சொல்றாரு, எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் வந்து பயந்துட்டாங்கன்னு தோணுது. அந்த வார்த்தை எவ்வளவு ப்ரொவோக் ஆகும் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. சீசன் 4ல வந்து அனிதா சம்பத் வந்து ரியோவை பார்த்து இந்த கேள்வியை கேட்டாங்க, பயந்துட்டீங்களா ரியோ? அவனா வாட் டு யூ மீன், நேஷனல் டெலிவிஷன் அங்க வந்து இத சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க எவ்வளவு பெரிய ஆளு, செருப்பெல்லாம் பாத்துட்டோம், வாட் டு யூ மீன். இல்ல அவர் சொன்னது கரெக்ட் தான், அது இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு. இல்ல அந்த பயந்துட்டீங்களான்ற வார்த்தை வந்து ரொம்ப ப்ரொவோக் பண்ணும். அத வந்து முத்துக்குமரன் சொன்னாரு, ப்ரொவோக் பண்ணணும்னு ஏதாவது பேசாதீங்க அப்படின்னு. அது ரொம்ப தப்பான வார்த்தை ரயான் சொன்னது. எனக்கு அது தப்பாவே படலங்க, நான் அது கரெக்டா தான் சொன்னேன். உங்களுக்கு அப்படி கேட்டுச்சா நான் என்ன பண்ண முடியும்? முத்துக்குமரனோட இன்னொரு வருஷம் தான் ரயான், அவரு எதையுமே ஒத்துக்க மாட்டாரு. ரயான் பயந்துட்டீங்கன்னு சொன்னாரு. ஆமா, ரயான் பயந்துட்டீங்கன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி இவரு என்ன சொன்னாரு? என்னது? முத்துக்குமரன் நீ இந்த மாதிரி இந்த போனுக்கு போய் எடுக்கிறவன் போனே நடக்கலாமா? இது காலையில நடந்தது. அப்ப வந்து இவர் அதுதான் இவர் சொல்றாரு, பயப்படுற அளவுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல ரயான் அப்படிலாம் சொல்றாரு. ஓ அப்படியா, அப்ப நான் பாக்கலாம் இதுக்கப்புறமா கேம்ல எப்படி ஆடுறீங்கன்னு. அதாவது ரயானுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சுன்னா பாட்னு வார்த்தை விடுறாரு. அது யாருன்னா சுட்டி காமிச்சாங்கன்னா, நீ சரி நீ இரு ரயான் இரு பேசலாம், வார்த்தை விடாதன்னா உடனே வந்து நீங்க எல்லாம் ஒரு குரூப், நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துப்பீங்க. இல்ல சும்மா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க ஜாக்லின், நீங்க தான் எல்லாரையுமே இப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, நீங்க வார்த்தை விடுறீங்க பாருங்க ரயான். ஐயோ உங்களுக்காக நின்ன ஒரு பொண்ணும் உங்களுக்கு அகைன்ஸ்டா உங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஏன்னா உங்க அக்கா வந்து அப்படி பேசி விட்டு போயிட்டாங்க. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு அவங்க பேசி விட்டு போயிட்டாங்கன்னா சௌந்தர்யா கிட்ட இருந்து தள்ளில நிக்கணும். சௌந்தர்யா கிட்ட கரெக்டா தான் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஜாக்லின் மேல இப்ப கோவம். அந்த பாஸ் கொடுத்தது வந்து நீ வந்து இது கிடையாதுன்னு சொன்னதுல இருந்து அவர் அந்த இதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. இது ரொம்ப கேவலமா இருக்கு. இல்ல நீங்க பாட்டு வார்த்தை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். எவ்வளவு அசிங்கமா வார்த்தையை விடுறீங்க. நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஜாக்லின், உங்க வேலையே அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் வாங்கல்ல. அவர் என்ன சொன்னாலும் சௌந்தர்யா அங்க ஏத்தி விட்டுருக்காங்க. இல்ல ஆனா அந்த இடத்துல சௌந்தர்யா சொல்றாங்க, நீ போய் சாரி கேளு அவர்கிட்ட. கேட்கலையே, அவரே ஏன் கேட்க போறாரு? ஜாக்லின் கிட்ட மட்டும் டேக் இட் ஃபார் கிராண்டட். முத்துக்குமரன் வந்து டக்குன்னு போய் சாரின்றாரு. முத்துக்குமரன் மஞ்சரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, யாரெல்லாம் ஸ்ட்ராங்கோ அவங்கள காலி பண்ணிட்டு இவன் பொண்ணுங்களோட ஆடினால அதுக்கு வந்து எத்திக்கலா அப்படின்னாரு. உடனே மஞ்சரி என்னது அப்படின்னாங்க. ஆனா மஞ்சரி கரெக்டா எல்லா இடத்துலயும் அவரு இந்த மாதிரிலாம் வார்த்தையை புஷ் பண்றாரு. அப்பதான் என்னது அப்படின்றாங்க. அது நல்லா இருக்கு. அவங்க நிஜமாவே கேட்கல தெரியுது, கேட்டிருந்தா அவங்க வந்து இது பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து இல்ல இப்போ பசங்க எல்லாரும் எலிமினேட் பண்ணிட்டு பொண்ணுங்களோட ஆடினால ஆக்சுவலா அவர் மீன் பண்ணது பசங்கன்னா ஸ்ட்ராங், ஆனா ஸ்ட்ராங் எல்லாத்தையும் வீக்கா இருக்கிற கண்டஸ்டன்ஸோட ஆடிட்டான்னு சொன்னாரு. அப்ப நீங்க ஒரு கூட்டணி ஒண்ணு போட்டீங்கல்ல, அது ஸ்ட்ராங் கூட்டணி தானே போட்டீங்க. அப்ப ரயான் சொல்றது உண்மைதானே? அதான் நீ வெறும் பொண்ணுங்களோட தான் ஆடுற, நீ தான் அங்க ஸ்ட்ராங்கஸ்ட், உன்னை காலி பண்றதுக்கு தானே நாங்க கூட்டணி போட்டோம். அப்ப ரயான் சொல்றதும் அதுல கரெக்டா தானே இருக்குது. ஆனா ரயான் அதுக்கு அப்புறமா வந்து ஒரு வார்த்தை வராது, நான் தனியா ஆடுறேன். அப்ப நீங்க இவங்க கூட ஒரு குரூப் போட்டு வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இல்ல தனியா ஆடுறேன் போய் சேர்க்க போயிருக்காரு. இது அவர் பண்ணாம இருந்தீங்க வந்து பண்ணியிருந்தா அவர் சொன்னது கரெக்ட். பாய்ஸ் கிட்ட போய் என்ன நம்ம எல்லா பாய்ஸும் சேர்ந்து நம்ம கேம் ஆடலாமான்னு கேட்டிருக்காரு. உங்களை சேர்க்கல, அதனால இவ்வளவு வார்த்தை நீங்க விட்டுட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். அவங்க ஓகே சொல்லியிருந்தா அப்படின்னா பெரிய உத்தமர் மாதிரி பேசுறாரு. ரெண்டு பேரும் சலிச்சவங்க இல்ல, ஆனா என்னன்னா ரயான் ரொம்ப வார்த்தை விடுறாரு. முத்துக்குமரன் அது கொஞ்சம் கம்மியா தான் வந்து வார்த்தை விடுறாரு. ஆனா அதையும் சொல்ல முடியல, அதுக்கப்புறமாவும் சொல்றாரு, வார்த்தையை விட்டுறாரு. அதுக்கேத்த மாதிரி அவருக்கு சமாளிப்புக்கு பண்றதுக்கும் புரியுது. இப்படி மாத்திட்டா அப்படி சொல்லிடலாம், அப்படி மாத்தினா இப்படி பேசலாம், நான் இத சொல்லிதான் சொன்னேன், நான் அதை சொல்லிதான் சொன்னேன். ஆனா கன்வின்சிங்காவே இல்ல முத்துக்குமரனோட ரீசன்ஸ். அது லேடிஸ்னாலே ஒரு கேவலமான ஒரு வார்த்தைகள் வருது. அடுத்து வந்து 4வது கேம் வச்சிருந்தாங்க, டிடிஎஃப் ஓட கேம் 4. அந்த 4th கேம் என்னன்னா
நீங்க வந்து பேசணும். உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கோ இல்ல அதை விட அவங்க ஒரு 3 பாயிண்ட் நீங்க வாங்கலாம். அந்த 3 பாயிண்ட்டுக்கு நீங்க எப்படி தகுதியானவர்? சரி நான் சொல்றேன். அதுல வந்து என்னன்னா நீங்க வந்து ஏன் தகுதி, அந்த தகுதி அந்த 3 பாயிண்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசணும். அவங்க ஸ்டார்டிங் பஸ்ஸர் கொடுப்பாங்க, எண்டிங் பஸ்ஸர் கொடுப்பாங்க. அதை எல்லாரும் பேசிட்டு அதுக்கப்புறமா ஓட்டிங் எடுத்தாங்க. ஓட்டிங் எடுக்கும்போது பிக் பாஸ் என்ன சொன்னாரு, உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஆனா அந்த பாயிண்ட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்ப யாரோ 3 பேர்கிட்ட இருந்து நீங்க வாங்கணும். சோ மஞ்சரியை தான் எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ணாங்க. இது நான் சொல்றேன். சோ எல்லாரும் ஓட் போட்டாங்க. ஓட் போடும்போது மஞ்சரி அதுல வின் பண்ணிட்டாங்க. சோ இப்ப 3 பாயிண்ட் இருக்கு. அவங்க யார்கிட்ட இருந்து வேணா அந்த ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அது அவங்களோட இஷ்டம். இல்ல ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் தான். அது தெளிவா சொல்றாங்க. யார்கிட்ட இருந்து வேணா எடுத்துக்கலாம், அது அவங்க இஷ்டம். சோ ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா டாப் 3ல இருக்கவங்க கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஃபேரா அப்பதான் கேம் போகும் அப்படின்னு சொல்லி. சோ விஷால் கிட்ட இருந்து 1 எடுத்துக்கிட்டாங்க, ரயான் கிட்ட இருந்து 1 எடுத்துக்கிட்டாங்க, ராணவ் கிட்ட இருந்து 1 எடுத்துக்கிட்டாங்க. சோ இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல மஞ்சரி 3 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. அடுத்து வந்து டிடிஎஃப் கேம் 5 அஞ்சாவது கேம் வந்து சாக்ரிஃபைஸ். சோ இந்த டாஸ்க் வந்து என்னதுன்னா டெலிபோனை எடுக்கணும். டெலிபோன் ரிங்காவும் எடுக்கணும், பேசுவாங்க, என்ன டாஸ்க்னு சொல்லுவாங்க. அந்த டாஸ்க் ஒரு சாக்ரிஃபைஸா இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு கேமா இருக்கும். சரி நான் சொல்றேன். இப்போ வந்து டெலிபோன் ரிங் ஆகும். டெலிபோன் ரிங் ஆகும்போது போய் எடுக்கணும். இப்போ அங்க எடுத்த உடனே அவங்க ஒரு டாஸ்க் சொல்லுவாங்க. அந்த டாஸ்க் செய்யறதுக்கு நீங்க முதல்ல ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது எந்த டாஸ்க் வேணா அவங்க சொல்லலாம். ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா, இல்ல நீ அவங்க சொல்ற டாஸ்க் இவங்க செய்யணுமா, இல்ல அவங்க பாயிண்ட்ஸை விட்டு கொடுக்கணுமா, ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்த உடனே முத்துக்குமரன் ஓடி போய் எடுத்தாரு. அதுலயே ஒரு சண்டை வந்துச்சு. ரயான் நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னாரு, முத்துக்குமரன் நான் தான் தொட்டேன்னாரு. 2 பேரும் வந்து ஒரு இதா இருக்கு. அதுக்குள்ள இவர் பேசவே ஆரம்பிச்சிட்டாரு முத்துக்குமரன். அதுல கோவம் வந்துருச்சு ரயானுக்கு. இங்க சொன்னவங்க ஆனா உண்மையா வந்து தொட்டது முத்து தான் தொட்டிருக்காரு. ஆனா அவர் வந்து கன்வின்ஸ் ஆகல. இங்க இருந்தவங்க எல்லாம் உங்க ஆளுங்க மஞ்சரி தப்பான ஸ்டேட்மெண்ட். எப்ப பாரு இவர் வாயில இருந்து வார்த்தை எல்லாமே தப்பு தப்பா. அவங்க அக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க டாஸ்க்ல பீஸ்ட் நீ தான்ட்டு, எல்லாத்தையும் நான் தான் வின் பண்ணணும்ன்ற டாஸ்க் பீஸ்ட் எல்லாரும் ஒத்துக்கிட்டு அந்த நாள் மூவ் ஆகி அடுத்த நாள் வந்த உடனே நீங்க வந்து இல்ல நான் வாயில தான் எனக்கு சனின்னுறாங்க. அது மட்டும் இல்ல, அவரு வார்த்தைகளை கண்ணா பின்னான்னு விடுறாரு. யார் பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. எவனாதான் நீ வாய மூடு, நீ என்ன நீ ரொம்ப யோக்கியமா, சில பேர் இந்த வேணும்னு வா வரிய நீ வா வாடா. நான் உங்களை மாதிரி கிடையாது, உங்க அளவுக்கு எல்லாம் என்னால வளர முடியாது. சின்ன பையன் கத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு கத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பேசுறதுக்கு கத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது ஒழுங்கா ஒரு டாஸ்க் பண்றீங்க, எல்லார் மனசுலயும் ஓரளவு ஓகே ரயான்னா ஒரு நல்ல பொசிஷன் வரும்போது அதை நீங்களே காலவாரி. முத்துக்குமரனும் சரி ரயானும் சரி 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே இதுலதான் இருக்காங்க. முத்துக்குமரனாலையும் அவரோட ரீசன்ஸ வந்து ரொம்ப நல்லா வைக்க முடியல. இப்பெல்லாம் ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. ஓகே இந்த டாஸ்க் பத்தி சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அவருக்கு பாயிண்ட்ஸே வரலன்னா அது ஒரு கடுப்புல இருக்கிறாரு. அது வேற இருக்கு. சோ இந்த டாஸ்க்ல வந்து எப்படின்னா கப்பு டவர், அந்த டவர் மாதிரி கட்டுவோம் இல்லையா? சோ அதை வந்து கப்ல வச்சு பண்ணணும். 90 செகண்ட்ஸ் டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ 10 9 8 7 6 5 1 வரைக்கும் போகணும். இது ஆக்சுவலா ரயானுக்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து முத்துக்குமரன் யோசிச்சது ரயானை. ஆனா ஜாக்கலின் சொன்னாரு. ஜாக்கலின் அதுல கரெக்டா ஒரு மூவ் எடுத்தாங்கன்னா ஜாக்கலின் அவ்வளவு ஸ்பீடு கிடையாது. சோ அவங்க பண்ணிருந்தாலும் ரயான்ட்ட குடுன்னு அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. உடனே நம்ம ஏன் மனசுல அவன் தான் இருந்தான். அடுத்து மஞ்சரி தான் இருந்தாங்க. அப்புறம் ஏன் உங்க வாயில இருந்து ஜாக்கலின் பேர் வந்துச்சு? அதானே. அப்ப மஞ்சரி கிட்ட கேட்டாரு. மஞ்சரி என்னால முடியாதுன்ட்டாங்க. அடுத்து உடனே மஞ்சரி கிட்ட அவங்க போவே இல்ல. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சொல்லுனாரு, அப்புறமா ரயான் கிட்ட போயிட்டாரு. சோ இப்ப ரயான் என்ன பண்ணாருன்னா எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்லோவா பண்ண மாதிரி இருந்தது. அவருக்காக இருந்தா அப்படி பண்ணிட்டு போனாரு. அவருக்கு ஒரு கடுப்பு இருந்தது இல்ல. அவரு எப்பயுமே கப் வைக்கும் போது கவுண்ட் பண்ணுவோம். கவுண்டே பண்ணாம என்னமோ ஏனோ தானோன்னு வெச்சிட்டு 1 2 3 4 ஏனா அவ கொடுத்ததே 90 செகண்ட். நான் வந்து ஸ்ட்ரைட் பண்றேன் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. 55 செகண்ட்ல அது 55 செகண்ட் தான் சொன்னாங்க. ஆமா 90 செகண்ட் சாரி 90 செகண்ட்ஸ்ல நீங்க வந்து 55 செகண்ட்ஸ்னு எல்லாரும் போட்டுருந்தாங்க. இவ்வளவு தப்பா எழுதிருக்கேன் போல. 90 செகண்ட்ஸ் தான் சொன்னாரு. ஆமா 90 செகண்ட்ஸ் வரைக்கும் கவுண்ட் பண்ணாரு. யாரோ 55 செகண்ட்ஸ் 72 வரைக்கும் முத்துக்குமரனே கவுண்ட் பண்ணாரு. 90 செகண்ட்ஸ் நீங்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆமா யாரு எங்கள மாதிரி ஆள் இல்ல, எங்ககிட்ட வந்துராதீங்க. ரயானுக்கு அது ஈஸி. அவர் இந்த மாதிரி நிறைய பண்ணி 9 8 னு வந்துட்டு லாஸ்டா 1ல முடியணும்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு 5 வரைக்கும் வச்சாரு. சரி ஒரு 7 8 வச்சிருந்தா கூட நமக்கு வந்து கொஞ்சம் மனசு அடங்கி இருக்கும். வேண்டே பண்ண மாதிரி தான் அது. முதல்ல ரொம்ப லேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓரளவு நார்மலா பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறமா தான் சௌந்தர்யா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஒரே ஆளுங்க எல்லாம் நீ சொன்னது தப்பு, ஜாக்லின் கிட்ட நீ சாரி. நான் வந்து சரி நான் அதெல்லாம் சொன்னதெல்லாம் தப்பு தான், நான் கேட்கணும் தான், நான் பண்ணணும் தான் அப்படின்னு விட்டுட்டாரு. ஏன் அது முத்துக்குமரன்னா போய் பண்ணிடலாம், சமாதானம் ஆயிடலாம். ஆனா ஜாக்லின் டக்கு டக்குன்னு போய் சாரி கேட்டுறாங்க எல்லாருமே. அங்க ஜாக்லின்னாலே அங்க வந்து அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது
அவ தானே, அவளுக்கு என்ன, அவள்கிட்ட என்ன கேக்குறது, டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆயிடுது. ஆமா. அதுவும் இல்லாம அவங்க அதை பெருசாவும் எடுத்துக்க மாட்டாங்க இவரோட விஷயத்துலன்றதுனால இவர் கொஞ்சம் ஸ்ரத்தையா இல்லாம இருந்த மாதிரி இருந்தது. அது இல்லாம இவர் வேணும்னே டாஸ்க விட்ட மாதிரி தான் இருந்தது. அது வந்து அது சாரியும் கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது கேம் வந்து 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் வெளில கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு விஷால் கிட்ட. டாஸ்க் பீஸ்ட் இனிமே தயவு செஞ்சு சொல்லாதீங்கடா, அதுவும் தேவையில்லாத வார்த்தை தான். ஐயே 2 பேரும் ஊறாங்க பாரு. 3 பேரும் அவன் 4-5 கட்டியிருந்தான்னு சொல்லி விஷால் சொன்னாரு. உடனே டேய் 3 கம்ப்ளீட் பண்ணடா. இவருக்கு ஞாபக சக்தி தான் அப்படியே பீக்ல இருக்கும்ல, இது உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அது எதிரிலே இருந்தீங்க, நீ என்னடா பார்த்த 3 கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னாரு. அது ரொம்ப தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் முத்து. அவரை பார்த்தோம் நாங்க 5 முடிச்சிட்டாரு, 6வது நாள் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்குள்ள டைம் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்து வந்து 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதுக்கு வந்து தீபக்கு கொடுத்த டாஸ்க் அவர் ராணவ புடிச்சு பண்ண வச்சாரு. ஆனா பாக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது, தூரமா இருந்தது. வாந்தி எடுத்து அதுக்கப்புறமாவும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தாரு ராணவ் போய். ஏன்னா அவர் வந்து மார்னிங் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவரு தயிர் அது இது எல்லாத்தையும். தண்ணியை குடிக்க அவருக்கு அப்படியே பளிச்சுன்னு அடிச்சுது. அதுக்கும் கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப அசிங்கமா நீ வந்து ஒரு பண்ண பாரு, கேவலமா இருந்துச்சு. முத்துக்குமரன் நீங்க வாந்தி எடுத்தீங்கன்னா அப்படியே சந்தனம் மணக்கும் அந்த இடத்துல. அவ்வளோ எல்லாம் பாக்குறதுக்கே ஒரு அவ்வளோ ரம்யமான ஒரு விஷயமா இருக்கும். வாமிட் எடுத்தா எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். நீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் கமெண்ட் அடிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. என்ன நம்பி யாரோ ஒருத்தவங்க இதா குடுத்துருக்காங்க, நான் அதை பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னாரு. அவரோட எஃபர்ட்டுக்கு ஃபுல் மார்க்ஸுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ஜாக்லின் எடுத்தாங்க. இதுக்கப்புறமா இந்த கேம் ஷோல இந்த டிடிஎஃப்ல வேற யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. இப்ப வாங்குற பாயிண்ட்ஸ் தான் அவங்களோட பாயிண்ட்ஸ். இதோட மட்டும் இருப்பாங்க. நீங்க எடுக்கிற பாயிண்ட்ல வேணா உங்களுக்கு கொடுக்கலாமா? ஆமா, இதுக்கு வந்து ஏதோ சும்மா இது சொன்னா அருண் சொல்லிட்டாங்க. ஆனா அவர்கிட்ட ப்ளீஸ் இதை எடுக்க அருண்கிட்ட சொன்னாங்க. என்ன சொல்லு சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்துல இருந்து தான் இடினால அவர் அருண்ட்டாங்க சொன்னாங்க. எனக்கே உடனே என்ன சொல்லுவாங்க, அருண் வந்து கூப்பிட்டு வச்சு தேவையில்லாம மாட்டி விட்டு அவன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணி அவன் அதனால அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணல. அர்ச்சனாவுக்கு வந்து வேண்டான்னு சொன்னதுக்கு முக்கிய காரணமே ஜாக்லின் அன்னைக்கு போட்ட அந்த திட்டம் தான். எனக்காக யாருமே பண்ண மாட்டாங்கன்னு இந்த டாஸ்கே குடுக்குறாங்க. அப்படியானா ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கே கில்ட்டியா ஆயிடும். வேண்டாம், ஒரு பாயிண்ட் நான் மைனஸ் வாங்கிக்கிறேன் சொன்னாரு. அவங்க ஒத்துக்கவே இல்ல, நீ ஒத்துக்காத. அதுதான் நியாயம். நம்ம வந்து நம்ம ஆடலனாலும் நம்ம இன்னொருத்தவங்களை வந்து காலி பண்ணணும் கூடாது. ஆனா போன சீசன்ல எல்லாம் அப்படி எல்லாம் யோசிக்கவே இல்லை யாரும். எல்லா சீசன்லயுமே எல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் இருந்தாங்க. அடுத்து வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு வாரம் தைரியமான ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. ஆமா, மைனஸ் ஆயிடுச்சு. தைரியமானவங்க யார் தெரியுமா? அந்த காலை எடுத்தவங்க தான். அது தேவையில்லாத வார்த்தை. ஆனா அவருக்கு வாய் அசால்ட்டா வருது. அதுக்கு வந்து அப்படியே அப்புறமா எது எடுத்தாலும் அதனால சொல்ல வரல, இனிமே சொல்லல அப்படின்னு இது ஆரம்பத்துல இருந்து அதை என்ன பண்ணிட்டு இருக்காரு. என்ன உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது அவ்வளவுதானே, நான் சொல்லல இனிமே அப்படின்ட்டு அடுத்த 5 நிமிஷத்துலயே மறுபடியும் அதே விஷயத்தை செய்வாரு. திருப்பி மஞ்சரியை பார்த்துட்டு வருவாரு. மஞ்சரி ஒரு சகுனி வேலை பார்த்துட்டு போற பத்தியா என்னது அப்படின்னாங்க. இப்ப ஒரு வேலை பார்த்துட்டு போனீங்க. அவங்க எப்பயுமே அது என்னதுன்னு அவங்க கேட்டோன்னா வார்த்தையை மாத்திடுறாரு. பயம். அடுத்து ஜாக்லின் அதான் சார், நீ பேசுறது ஒரு மாதிரி ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்கு முத்து. ஆனா இந்த சொன்ன உடனே ரயானும் வாய மூடிட்டு இல்ல. தைரியமானவங்க யார் தெரியுமா? தனியா ஆடுறவங்க. நேத்து நீங்களாம் ஆடுனீங்களே ஒரு கேம், அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னோன்னே அது வந்து பார்த்தோன்னே இவர் இன்னும் 2 பேருமே பேக் டு பேக் வந்து ஒரு விவாதம் பண்ணாரு. ஆமா, பார்க்க அசிங்கமா இருந்தது. அதான் வந்து இது ஒரு 10 நாளாவே இந்த ரயானுக்கும் முத்துக்கும் மோதிக்கிட்டே இருக்குது. அந்த தான் வந்து எல்லாத்தையும் முன்னாடி தெரியணும்னு அவரும் பண்றாரு. இவரும் வந்து அவர் எப்படிலாம் அடிச்சு ஜாக்லின் சொன்னாங்க, நீ என்னமோ ப்ரொவோக் பண்ற மாதிரி இருந்தது முத்து. அதுக்கு இன்டென்ஷனே அது கிடையாது. அப்புறமா நான் ப்ரொவோக் பண்ணணும் தான் பண்ணேன். நான் ப்ரொவோக் பண்ணணும் தான், நான் ப்ரொவோக் பண்ணா எல்லாரும் வந்து ஸ்ட்ரெngthக்கு தான் சேர்த்தேன், ஸ்ட்ரெngthக்கே நான் சேர்க்கலங்கற என்ன வார்த்தை இது? மாத்தி பேச வேண்டியது. ஏங்க நீங்க வந்து பட்டிமன்றத்துல அங்க பேசினா மாத்திடுவாங்க. இங்க கேமரா இருக்கு. ஆமா, கேமரால எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. ஏன் ப்ரொவோக் பண்ணாங்க? பல பேர் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி கேவலமான ஒரு எல்லாரையும் டிகிரேட் பண்ணி விளையாட கூடாது. பேசியும் ரயானுக்கு வந்து அவர் பண்றதுதான் கரெக்ட். ஆமா, ஜாக்லின் ஒண்ணு பண்றா பாரு, மோசமா பண்றா பாரு. அங்க போய் பவித்ரா 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சவங்க இல்ல. இன்னொன்னு வந்து அந்த ட்ரை பண்ணி இப்ப முத்துக்குமரன் வந்து அங்க ப்ரொவோக் பண்றத சொல்றாரு. ஏன் ப்ரொவோக் பண்ணாராமா? எல்லாரும் போய் இந்த போனை எடுக்கணும்ன்றதுக்காக பண்ணாராமா. பேசாம பிக் பாஸ் ஹவுஸ்ன்றதுக்கு பதில் முத்து ஹவுஸ்னு மாத்திடலாம். எல்லாத்துக்கும் இவர் நான் ஒண்ணு சொல்றேன். பவித்ராவும் சொன்னாங்க, நீயும் வார்த்தை விடுற ரயான், கோவம் வந்தது நான் சவுண்ட் சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, அவன் பேசுறது தப்புனா நீ பேசுறதுதான் தப்பு. 2 பேருமே ஈக்குவலா தான் இதுல மிஸ்டேக்கா இருக்கீங்க. பொண்ணுங்க ஆனா கரெக்டா தான் இருக்காங்கப்பா.
ஆக்சுவலா பவித்ரா அண்ட் சௌந்தர்யாக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு ஜாக்லின் அண்ட் மஞ்சரி கிட்ட. ஆனா இந்த இஷ்யூல எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க, கேர்ள்ஸோட மைண்ட் செட் பூராவுமே. அப்புறமே அங்க யாரும் அவங்க யாரும் ஒருத்தருக்கு வார்த்தை விட்டுக்கல, அவங்க எல்லாம் கரெக்டா தானே இருக்காங்க. அடுத்த நாளாவது வந்து சௌந்தர்யாக்கு வந்துச்சு மீல்ஸ் சாப்பிடணும்னு சொல்லி அவங்க விஷால வந்து சூஸ் பண்ணாங்க 45 மினிட்ஸ். அந்த 45 மினிட்ஸ்ல வந்து விஷால் ஆனா செம்மையா சாப்பிட்டாருங்க, அதுல வந்து பாராட்டியே ஆகணும். ஆனால் அது வந்து பத்தல, அது ஒரு இன்னொரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருந்திருந்தா மேபி அவர் முடிச்சிட்டு இருப்பாரோ என்னவோ தெரியல. அவரும் அதை சாப்பிட்டு போய் வாந்தி எடுத்தாரு. ஐயோ வாந்தி எடுக்க பாருங்க, இதெல்லாம் ஒரு டாஸ்க். ஏங்க நீங்க மெமரி டாஸ்க் கொடுங்க, இல்லனா வந்து வேற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. எங்களுக்கு புரியுது உங்க சிரமம், எல்லாம் பைத்தியக்காரங்களா தான் உள்ள விட்டு வச்சிருக்கீங்க, எதுக்கும் ஒண்ணும் பெரிய அறிவு இல்ல. சொன்னாலும் ஒரு டாஸ்க் சொல்றதுக்கு கூட திருப்பி அவர் சொன்னதை திருப்பி உள் வாங்கிட்டு மறுபடியும் இன்னொருத்தர்கிட்ட சொல்றதுக்கு கூட முடியலதான். ஏதோ ஒண்ணு எங்களுக்கு பாக்குற மாதிரி ஏதோ ஒண்ணு ஒரு கல்லால ஒரு கல்லை தூக்கி இன்னொரு கல்லை எடுத்து மாட்டே வருது. ஆக்சுவலா இதுல ஃபெயில் எடுத்து அடுத்த முட்டைய மேல மூஞ்சி மேல ஃபெயில் ஆறவங்க வந்து அவங்க வந்து அந்த கேமை விட்டு வெளில போயிடுவாங்க. அதுதான் வந்து நடந்தது. ஆனா 4 பேர் வரதுக்கு ஒரு டாஸ்க வச்சிருந்தாங்க. அதுலயும் வந்து சௌந்தர்யா வர போன் பேசும்போது வச்சிரவா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம். அப்புறம் இல்ல எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் அவரு ஒண்ணு ஆமா நல்லா இருக்கேன். உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, ஒழுங்கா வேலை வரைக்கும் சாப்பிடுறீங்களா, உடம்ப கவனிக்கிறீங்களா, ராத்திரி என்ன நல்லா தூங்குறீங்களான்னு கேட்பாங்க போல நினைச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு. பிக் பாஸ். அப்புறமா பவித்ரா வந்து ஒரு இது சொல்லியிருந்தாங்க, என்ன யாருமே கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க, நான் வந்து நான் பண்ணி அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு யாரா எனக்கு சூஸ் பண்ணணும்ல, நான் அவுட் ஆனா பரவாயில்ல நீ போய் ஆடுமா அப்படின்னு யாருன்னா சொல்லுவாங்களா? நீங்க போய் ஒரு போன் கால் எடுத்து வேற யாரையாவது அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஆட விடுங்களா? நீங்க பண்ண மாட்டீங்க, அடுத்தவங்க. அப்புறம் நான் எதுவுமே சொல்லவே இல்லையே, எனக்கு தான் தோணுச்சு. எனக்கு தோண கூட கூடாதா, நான் சொல்ல கூட கூடாதா, பேச கூடாதா? ஐயோ அந்த வீட்டுக்குள்ள முதல் நாள் உள்ள ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் சேம் டைலாக் சொல்றாங்க. நான் அவுட் தான் ஆனா நான் ரெடி இல்ல பவித்ரா, ஆனா நான் உனக்கு சான்ஸ் குடுக்கறேன்னு நான் சொன்னேன். எனக்கு வந்து அடுத்து எடுத்தா நான் சான்ஸ் குடுக்கறேன், நான் -1 வாங்குறதுக்கு எனக்கு ரெடி. ஆனா இதெல்லாம் நான் ஒன்னும் ரெடி கிடையாது. மஞ்சரி தான் சொன்னாங்க அவுட் ஆகணும், நான் ஏன் சொல்றேன் எந்த கொடுமையே வேணாம் புலம்பலே வேணான்னு தான் விட்டு கொடுத்துட்டு போனாங்க. அடுத்து TTF கேம் 6 அது வந்து அந்த ஸ்டிக்கு மேல ஸ்டிக் அடிக்கி மேல வந்து தண்ணி பாட்டில் மாதிரி ஒரு பெரிய ஜார் வச்சு அதுல வந்து கலர் தண்ணி வச்சிருந்தாங்க. அது வந்து காப்பாத்தி ஒரு 4 ரவுண்ட் போய் அந்த சைடு வச்சு எவ்வளவு சீக்கிரத்துல முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ். சோ 5 பேருக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் டாப் 5க்கு. சோ பவித்ரா வந்து 4 minutes 15 seconds 5th place 1 point. தீபக் 2 minutes 50 seconds 4th place 2 points. ஜாக்லின் வந்து 2 minutes 47 seconds வெறும் 3 செகண்ட் தான் டிஃபரன்ஸ் 3rd place 3 points. ரயான் வந்து 2 minutes 24 seconds 2nd place 4 points. அண்ட் முத்துக்குமரன் தான் 1 minute 50 secondsல போய் செம்மையா வந்து பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் 5 பாயிண்ட். அவர் முகத்தை பார்க்கும்போது வாடி போய் அவர் அவுட் ஆயிட்டாரு பொழுது, பண்ணவே இல்லைன்னு நினைச்சேன் நான் கூட நினைச்சேன் கீழே விழுந்துச்சு போல, ஏன்னா எல்லாருமே கீழே தான் உழுது, அவர் ஒருவேளை முன்னாடி கீழே போட்டார் பொழுது நினைச்சா அது ஒரு அட்டிக் போட்டு பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட் அப்பயும் ஒரு மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு தெரியுது. அப்புறமா டின்னர் ஸ்பெஷல் டின்னர் கொடுக்குறேன்னாக்கா அப்ப பவித்ரா தான் சொன்னாங்க அது பதிலா பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து சொன்னாரு டின்னர் வித் பாயிண்ட்ஸ். இப்ப வந்து டின்னர் வந்து யாருக்குன்னா இப்ப எல்லாருமே அவங்க பாயிண்ட் டின்னரும் தரேன் பாயிண்ட்ஸும் தரேன். ஆனா 5 பேருக்கு டின்னர் 5 பேருக்கு பாயிண்ட்ஸ். எந்த 5 பேருக்கு டின்னர்? அந்த 5 பேர் யாரு டின்னர் வாங்கலையோ அவங்க நைட்டும் சாப்பிட கூடாது. ஆமா, வீட்ல சமைச்ச சாப்பாடு சாப்பிடணும். ஆமா, சோ அந்த டின்னர் சாப்பிட்ட ஆளுங்க வந்து ரயான், ஜாக்லின், சௌந்தர்யா, முத்து, தீபக் இவங்க யாரும் வந்து சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. இவங்களே செம்மையா பாயிண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, அவங்களே வந்து ஃபைனல்ஸ்க்கே போய்ப்பாங்க. சோ ஒன்னும் பெரிய இது இல்ல. முத்துக்குமரன் வந்து அதுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் போட்டு தண்ணி கூட குடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, காலையில சாப்பிடக்கூடாது. ஆனா ஒரு ஒரு விதத்துல நீங்க கட் ஷார்ட் பண்ணி எல்லாருமே நான் பண்றேன்னா ஏதாவது ஒரு பண்ணிதான் அது கொண்டு ரயான் வந்து இது வந்து நீ பிபி கூட விளையாடுற மாதிரி இருக்கு, வேற என்ன பண்றது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும். அப்புறமா அவரே எல்லாம் விட்டு விட்டு குடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் கடைசியில ஒரு ஐடியா சொன்னாரு, நம்ம வந்து டாஸ் போட்டு பாக்கலாம், இல்லன்னா அப்ப அது வந்து இது இல்லையா, அதை விட ராணவ் தான் சூப்பர். தண்ணி பாட்டில் என் தண்ணி பாட்டில் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு எந்த பாட்டில தொடரமோ அந்த பாட்டில எடுத்துக்கலாம், ரெண்டும் ஒண்ணுதான். ஐயோ, அடுத்து வந்து எனக்கு பெரிய இது வந்து தீபக் வந்து போய் விஷாலுக்கு எது கொடுத்தாரு, ஆல்ரெடி டாப்ல தான் கம்மியா இருக்கிறாரு அவரு, இவரோட ஜாஸ்தியா இருக்கிறாரு, ஈக்குவலா இருந்தவரை குத்தி யாருன்னா ஏத்துவாங்களா, இவர் ஏத்தி வச்சுக்கிறாரு. இப்ப ஸ்கோர் போர்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரயான் 8 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு.
அடுத்து செகண்ட் பிளேஸ் வந்து விஷால் முத்துக்குமரன் 2 பேருமே 6 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. தேர்ட் பிளேஸ் வந்து 3 பேரு தீபக் ஜாக்லின் மஞ்சரி 3 பேருமே 5 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ் வந்து 3 பேரு ராணவ் சௌந்தர்யா பவித்ரா 4 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அருண் வந்து கடைசியா 5th பிளேஸ்ல இருக்காரு 3 பாயிண்ட்ஸ்ல. இப்ப இது தலைகீழ் ஆகிறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தி இருக்கு. இப்போதைக்கு லீடிங்ல ரயான் இருக்காரு. ஆனா கிட்ட இருந்தோம்னா யாரோட புடுங்குற மாதிரியும் ஒண்ணு ஆமா, சோ அதனால என்ன ஆகும் தெரியல. 3 கேம் இருக்கு. 3 இன்னும் ஜாஸ்தியா கூட இருக்கலாம். ஃப்ரைடே எல்லாமும் கேம் நடக்குதுன்றாங்க. நாளைக்கு Thursday தான். இன்னொன்னு வந்து votingல லீடிங்ல ஜாக்லின் இருக்காங்கன்னு சொல்றாங்க. பார்க்கலாம். அன்அபிஷியல்ல தீபக் தான் ஜாஸ்தியா இருக்காரு. சோ என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். அண்ட் ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். நாங்க நேற்றே சொல்லிட்டோம், பட் ஸ்டில் ஒரு சின்ன இது. சோ உங்களை நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.